பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாளில் அதர்ம விதமாக அபிமன்யு 16 வயது நிரம்பாத பாலகனை மகாரதிகள் அனைவரும் சென்று சூழ்ந்து நின்று என்ன சொல்லுது, நேருக்கு நேராக போரிட்டு ஜெயிக்க முடியாது அதர்மத்தினால் வீழ்த்தினர். இந்த விஷயத்தை எப்படி அர்ஜுனனுக்கு சொல்வது என்று கலக்கமுற்ற நிலையில் தர்மராஜன் இருந்த பொழுது பக்தரை தேடி எப்படி பகவான் வருகிறார் என்பதற்கு சான்றாக வேதவியாசர் வந்து வாழ்வினுடைய யதார்த்தத்தை உபதேசமாக கூறினார். யார் ஒருவராக இருந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது என்றுமே சாஸ்வதம் இல்லை. மரணம் எப்படியும் நேரத்தான் செய்யும். அதை மாற்றும் சக்தி யாரிடமும் இல்லை. தான தர்மங்கள், யாக யஜ்ஞங்கள், பிரஜைகளை ஆண்டு கொண்டிருந்த அந்த ராஜன் உட்பட எத்தனையோ ராஜர்களுடைய கதையை நாம் கேட்டிருந்தாலும் அவர்கள் யாரும் இன்று நம்மிடையே இருக்கின்றனரா என்றால் இல்லை. அதனால் தயவு செய்து கலங்காதே தர்மராஜா. மாறாக வாழும் காலத்திலே கடைசி நிமிஷம் வரை, கடைசி மூச்சு வரை தான் சத்திரியன் என்று நிரூபித்து தனக்கு எதிராக எந்த ஒரு வீரரும் வர முடியாதபடி அற்புதமான பராக்கிரமத்தை காண்பித்ததால் இப்பொழுது அபிமன்யு வீர ஸ்வர்க்கத்தில் இருக்கிறார். ஒரு மனிதன் பிறந்து தர்மத்தோடு வாழ்ந்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தவர்கள் எந்த லோகத்தில் இருக்கிறார்களோ அதைவிட உத்தமமான லோகத்தில் அபிமன்யு இருக்கிறார் என்று தர்மராஜனை ஆறுதல் படுத்தினார். மறுபுறம் அர்ஜுனன் சம்சக்தர்களை எல்லாம் கொன்று அந்த ஜெயபேரிகையோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது இனம் புரியாத அபசகுனங்கள் தென்பட, அப்போ யாருக்கேனும் ஏதேனும் ஆகிவிட்டதா என்று பல கேள்விகளை பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டு எதுவுமே அவன் பதில் சொல்லவில்லை. ஆனால் அங்கு வந்தவுடன் அறிந்து கொண்டான், இன்று மடிந்தது அபிமன்யு என்று. இன்னும் சொல்ல போனால் சகோதரர் மேலே மிகுந்த கோபம் வந்தது. ஆனால் என்ன நடந்தது என்பதை கேட்டறிந்த பொழுது பத்மவீகத்துக்குள் உள் நுழைவ தெரிந்தவன் ஒருவனே அவன் அபிமன்யு. பின்னால் நாங்கள் அனைவரும் செய்யலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருந்தோம். ஆனால் எங்களை அனைவரையும் தடுத்தவன் ஜெயத்ரதன் என்று தெரிந்தவுடன் நாளைய யுத்தத்தில் ஜெயத்ரதன் மடிந்தே தீருவான் என்கின்ற பிரதிஜையை செய்தார். இப்போ பிரதிஜை செய்ததோடு மட்டுமின்றி நாளை அவன் சாகவில்லை என்றால் நான் தீயிட்டு என்னை மாய்த்து கொள்வேன் என்றான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து என்னென்ன விதமான பாபங்கள் இருக்கிறதோ அத்தனை பாவங்களும் என்னை வந்து சேரட்டும் என்று சூளுரைத்தான். பகவான் கிருஷ்ணன் பொறுமையாக அனைத்தையும் கேட்டபடி, அர்ஜுனா, ஏதாவது சபதம் செய்வதற்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? கிருஷ்ணா, நீ என்னோடு இருக்கிறாய் என்கின்ற நம்பிக்கையில் தான் இதனை கூறினேன். கவலைப்படாது, நிச்சயமாக உன்னுடைய அந்த பிரதிஜை நடைபெறும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று உபப்ளாவ நகரத்திற்கு சென்று சுபத்ரையை சந்தித்து அவருடைய மனதை தேற்றி கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினான் பகவான் கிருஷ்ணன். 14வது யுத்தத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 3 விதமான வியூகங்களை அமைத்திருந்தார் துரோணாச்சாரியார். முதலில் இருந்தது சக்கர வியூகம். சக்கர வியூகத்தினுடைய முனை வாயில் பகுதியில் துரோணாச்சாரியார் நின்று இருக்கிறார். அந்த துரோணாச்சாரியாரை நெருங்க விடாதபடி துர்மர்ஷனன் நின்றிருந்தான். பகவான் கிருஷ்ணன் ரதம் ஓட்ட, அர்ஜுனன் இன்று கொஞ்சம் கூட நேர அவகாசம் இல்லை என்பதை உணர்ந்து அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறான். வந்த வேகத்தில் அர்ஜுனனுடைய ரதத்தை தடுத்தினான் துர்மர்ஷனன். பாணமழை பொழிந்து துர்மர்ஷனை கொன்று முன்னேறி கொண்டிருந்தான். துரோணாச்சாரியார் எதிர் நின்றார்.
இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ துரோணாச்சாரியார் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் அர்ஜுனன். ஒரு பக்கம் யுவக்கன், ஒரு பக்கம் கிழவர். இளைஞனுக்கும் கிழவருக்கும் சண்டை. ஆனால் துரோணாச்சாரியார் அவர் விடும் பானங்கள் ஒவ்வொன்றும் மந்திர சித்தி படுத்ததாக இருந்தது. அது மட்டுமல்ல, போர் ஆரம்பிக்கும் முன்பாளி குருவுக்கு வந்தனம் செய்ய வேண்டும் என்று நமஸ்கரித்தார். அப்போ நான் யுத்தத்தில் வெல்ல வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதம் நீங்கள் தர வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்க, இந்த முறை துரோணாச்சாரியார் கூறிய வார்த்தை, என்னை வென்று நீ ஜெயித்துக்கொள் என்று கூறினார். இப்போ எதிரில் யார் ஒருவர் வந்தாலும் அவர்கள் தலை இழந்தனர். நேர கையில கத்தியோடு ஓடி அர்ஜுனனை கொன்றே தீருவேன் என்று ஓடி வருகின்றனர். ஆனால் அவர்கள் தலை 2-3 நிமிடம் முன்னாடியே என்ன சொல்லுது, கீழ் விழுந்து இருந்தது. அந்த கத்தியோடு முண்டம் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பல பேர். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லை கடித்தபடி சிலர், கண்களில் பார்த்தவனா விரித்தபடி எப்படியும் அர்ஜுனனை கொன்றே திரவேன் என்று ஓடி வந்தபடி, ஒரு பக்கம் முண்டங்கள், ஒரு பக்கம் தலை அப்படியே மழை போல் விழுந்து கிடந்தது. ஒரு சரோவரம், ஒரு குளம் இருக்கின்றது என்றால் அந்த குளத்திலே அந்த கமலங்கள் எப்படி மலர்ந்திருக்குமோ அதே போல அந்த போர்க்களத்திலே முண்டங்கள் தாமரை மலரென காட்சி அளித்தது என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, பாருங்க, அவங்க அணிந்திருந்த தங்கத்தினால் ஆன கவச்சங்கள் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேகம் நடுவே சூரியன் எழுதுவது போல, மின்னல் கீற்று போல ஆங்காங்கே தங்கத்தினால் ஆன கவச்சங்கள் மின்னிக்கொண்டு இருந்தது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிண குவியலாக காட்சி அளிக்க தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தலை அறுபட்ட நிலையிலும் 3-4 நிமிட காலங்கள் அந்த உயிர் உடம்பிலே இருக்கும். வீரர்கள் மட்டுமா என்றால், குதிரைகள், யானைகள், ரதங்கள் கை இழந்து கால் இழந்து இப்படி பூமியே இதனால் நிரம்பியது. அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை அர்ஜுனன் காட்டிக்கொண்டு இருந்தான். எல்லாருடைய வாயிலையும் அதோ பார்த்தன் என்கின்ற குரல் ஒருமித்த குரலில் ஒலித்து கொண்டிருந்தது. அது எப்படி அப்படின்னா, இருட்டை கிழித்து கொண்டு வெளிச்சம் வருவது போல அர்ஜுனன் காண்டீப தனுசை கையில் எடுத்து பகைவர்களை பந்தாடி கொண்டு இருந்தான். இந்த நேரத்தில் துச்சாசனன் அர்ஜுனனை எதிர்க்க வந்தான். ஆனால் துச்சாசனும் எவ்வளவோ தன்னால் இயன்றவரை அர்ஜுனனுடைய போராடி தோற்று போனான். இப்பொழுது வாயில் துரோணாச்சாரியார். இப்போ ஒரு பக்கம் அவருடைய எண்ணமெல்லாம் எங்கு இருந்தது என்றால், அர்ஜுனன் எப்படி இருந்தாலும் ஜெயத்ரதனை கொள்வதற்கு அவனுடைய எண்ணம் முழுதும் இருக்கும். இதுதான் சமயம், நான் தர்மராஜனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று மனதில் ஒரு எண்ணத்தை வைத்திருந்தார் துரோணாச்சாரியார். இந்த நேரத்தில் இரு கை கூப்பினான் அர்ஜுனன் துரோணாச்சாரியாருக்கு. இப்போ சிஷ்யன் ஜெயம் வேண்டும் என்று கை கூப்பி ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். உத்தரவு கொடுங்கள், உங்களுக்கு அஸ்பத்தாமன் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, நானும் உங்கள் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய பிரதிஜை ஜெயத்ரதனை என்று நான் கொன்றே ஆக வேண்டும். அப்பவும் சொல்றார், என்னை வென்று நீ செல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ துரோணாச்சாரியாருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த பான மழை இருக்கிறதே, அது எப்படின்னா, பான குவியலுக்குள் அர்ஜுனன் இருந்தபடி அவ்வளவு பானங்களை துரோணாச்சாரியார் அர்ஜுனன் மேல் விட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ இதனால ஒரு பானம் விட்டார். அது என்ன ஆனது அப்படின்னா, அர்ஜுனன் கையில் இருந்த காண்டீபத்தினுடைய கயிறையே என்ன சொல்லுது, அதை விட்டு சென்றது. அப்படின்னா ஆனால் உடனடியாக மற்றொரு கயிறு தானாக ஒட்டி கொண்டது. அந்த காண்டீப தனுசனுடைய பராக்கிரமம். அப்பேற்பட்ட யுத்தத்தை துரோணாச்சாரியார் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமா அப்படின்னா, ஒரு பக்கம் குதிரைப்படைகள், யானைப்படைகள், காலாட்படைகள், இப்படி
ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பானமானது அர்ஜுனனுடைய இதயத்தை தேடி வந்தது. அந்த பானத்தில் அடிபட்ட அர்ஜுனன் அதற்கு மேல் நிற்க முடியாதபடி கீழ் அமர்ந்து கொண்டான். பாருங்க, துரோணாச்சாரியனுடைய வில் உருண்டையானது அப்படின்னு எழுதுறார். அப்படின்னா அந்த பானமழை விட்டு 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 அது வில் வளைந்தே போனது என்று. இப்போ இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை எழுப்பி, அப்பா, இந்த நேரத்தில் துரோணாச்சாரியரை வெல்வது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அல்ல, நமக்கு நேரம் மிக முக்கியம். மாலை நேரம் முடிவதற்குள் ஜெயத்ரதரை வீழ்த்தியே ஆக வேண்டும். நமக்கு டைம் இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? தாண்டி சென்று கொண்டே இரு. அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், துரோணாச்சாரியார் முன்னாடி நின்னா இன்று முழுதும் துரோணாச்சாரியனை போர் புரிந்தே கொண்டே இருக்க வேண்டும். தாண்டி போ என்றார். உடனே நேர அந்த ரதமானது துரோணாச்சாரியனுடைய ரதத்தை பிரதட்சணை வந்து கண் இமைக்கும் நேரத்தில் முந்தே பறந்தது என்று எழுதுகிறார்கள். ரதம் சென்றது அல்ல, ஏன்னா சாரதி பகவான் கிருஷ்ணன் இல்லையா, துரோணாச்சாரியாரை தாண்டி அந்த ரதம் சென்றது. அங்க பார்த்தீங்கன்னா, சத்ருவுடன் போர் புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது சத்ருவை தாண்டி செல்வது அப்படிங்கிறது யுத்தத்தினுடைய தர்மம் இல்லை அர்ஜுனா அப்படிங்கிறார். உடனே அர்ஜுனன் சொல்றான், நீங்கள் என்னுடைய சத்ரு அல்ல துரோணாச்சாரியாரே. அந்த குரலோடு ரதம் சென்று கொண்டிருந்த உடனே இப்பவும் உடலே துரோணாச்சாரியார் அந்த ரதத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் உள் பார்த்தால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா சூச்சி வியூகம். அந்த வியூகத்தினுடைய வாயில் பகுதியில் கிருதவர்மன் நின்று கொண்டிருந்தார். கிருதவர்மன் மட்டுமா, ஜயா என்கின்ற ராஜன், காம்போஜராஜன், சுதக்ஷணன் என்பவன், சுதாயு, கைகேய படைகள், நாராயணி சைன்யங்கள், இது பகவான் கிருஷ்ணனால் துரியோதனனுக்கு வழங்கப்பட்டது. இவை அத்தனையும் வந்தது. இவர்கள் அனைவரையும் அர்ஜுனன் எதிர்த்து கொண்டிருக்கிறான். பாருங்க, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இவனுடைய நேரத்தை, அதாவது தடுத்து நிறுத்திவிட்டாலே அர்ஜுனன் மாண்டு விடுவான். தன்னை அறியாது ஒரு பிரதிஜை செய்திருக்கிறான். இந்த பிரதிஜை கௌரவர்களுக்கு தெரிந்து விட்டது. அர்ஜுனன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடா 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 அடா, ரெண்டு பேருமே துரோணாச்சாரியாரும் பின்தொடர்ந்து வந்து அர்ஜுனனை மீண்டும் எதிர்க்க தொடங்கிவிட்டார். இப்போ அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, பகவான் கிருஷ்ணன் மேலேயும் என்ன சொல்லுது, பானமழை விழுந்தது. இதுல என்னன்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு நீ தயவு செய்து பார்த்து கொண்டு இருக்காதே அர்ஜுனா, உன்னுடைய முழு பராக்கிரமத்தை நீ இந்த இடத்தில் காண்பிக்க வேண்டும். இதுல நேரம் முக்கியம் அப்படின்னு ஒன்று அர்ஜுனன் இதுவரை என்ன சொல்லுது, செயல்படுத்தாத அந்த இந்திரலோகத்தில் தான் கற்ற வித்தை இதனை பிரயோகித்தான். ஒரே அம்பினால் கிருதவர்மன் மூர்ச்சையானான். மூர்ச்சை ஆன உடனே அப்பவும் எழுந்து அந்த ரதத்தினுடைய காவலர்களாக ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று யுதாமன்யன், உத்தபோஜன். இவா ரெண்டு பேரையும் அர்ஜுனன் ரதத்தின் பின்னாடி உள் செல்ல விட முடியாது கிருதவர்மன் தடுத்து நிறுத்தினான். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டு பேர் யான்னு கேட்டிங்கன்னா பாருங்க, ஸ்ருதாயுதன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யார் அப்படின்னா, வருணனுடைய மகன் அர்ஜுனனை எதிர்த்து நின்றான். இதில் என்னன்னா, ஒருவர் தாண்டினவுடனே இன்னொருத்தர், இப்படி வரிசையாக அர்ஜுனனுடைய நேரத்தை மிக அதிகமாக செலவுபடுபடி வீரர்களை அமைத்திருந்தார் துரோணாச்சாரியார். இவன் சாமானியம் அல்ல, பர்ணசா என்கின்ற நதியினுடைய மகன் ஸ்ருதாயுதன் அப்படின்னு சொல்லிட்டு, வருணனுக்கும் பர்ணசா என்கின்ற நதிக்கும் பிறந்த மகன், மகாவீரன், யாராலையும் தோற்கடிக்க முடியாத மிகப்பெரிய கதை வருணனால் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை எதிர்த்து வரும் வீரன் மேல பிரயோகப்படுத்தினா நிச்சயம் அவன் செத்தே தீருவான். அப்பேற்பட்ட சக்தி விதை வாய்ந்த கதையை வைத்திருந்தார். இதுல என்ன விஷயம்னா, அர்ஜுனனை விட பகவான் கிருஷ்ணன் மேல ஸ்ருதாயுதனுக்கு கோபம் ஜாஸ்தி. இப்போ அந்த கதையை நேரா அர்ஜுனன் மேல் பிரயோகித்திருந்தால் ஒருவேளை அவன் நினைத்தது நடந்திருக்குமோ என்னவோ. அந்த இடத்தில் பாருங்க, புத்தி
பகவான் கிருஷ்ணன் மேல் இருக்கின்ற கோபத்தினால் ஸ்ருதாயுதன் கிருஷ்ணன் மேல் அந்த கதையை வீசினான். இதுல என்னன்னா, யார் போர் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் இதை வீசினால் அவர்கள் மடிவர். ஆனால் யுத்தம் செய்யாது யார் ஒருவர் அமைதியாக இருப்பவர் மேல் இந்த கதையை வீசினால், யார் வீசினார்களோ அவர்களுடைய தலை 100 பங்கு சுக்குநூறாகும் என்பது வரம். இப்போ யுத்தம் செய்யாதபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் அர்ஜுனன், பகவான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் மேல கதையை வீசுறவுடனே கதை நேரா ஸ்ருதாயுதன் மேலேயே வந்து அவன் தலையில் ஓங்கி அடிக்க அவனுடைய தலை சுக்குநூறாகி வீழ்ந்தான். ஸ்ருதாயுதன் வீழ்ந்தான். உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து கௌரவ சேனையில் இருக்கக்கூடிய சுதக்ஷணன் வந்தான். இவனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடந்தது. எப்பேற்பட்ட போர் என்று அர்ஜுனனை எப்படியும் முன்னேற் செல்ல விடாது அங்கங்கு வீரர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஜெயத்ரதனை அவனால் கொள்ள முடிந்ததா என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.